வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு தரமான மலையாள கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். படத்தோடைய பேர் தீரம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, கேரளால தொடர்ந்து வெவ்வேறு இடங்கள்ல மர்மமான முறையில சில கொலைகள் நடக்குது. அந்த கொலைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கில்லர் யாருன்னு சொல்லிட்டு படத்தோட ஹீரோவான இன்ஸ்பெக்டர் களத்துல இறங்கி இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவருடைய இன்வெஸ்டிகேஷன்ல ஒவ்வொரு கொலைக்கும் பின்னாடி கில்லர் ஒரு பொருளை க்ளூவா விட்டு போறான். கூடவே அடுத்து யார் சாக போறா முதல் கொண்டு எழுதி வச்சுட்டு போறான். இந்த அளவுக்கு துணிச்சலா போலீஸ்காரங்களுக்கு சவால் விடுற அளவுக்கு அந்த சீரியல் கில்லர் தொடர்ந்து கொலைகளையும் பண்ணிட்டு அடுத்த கொலைக்கான லீடையும் விட்டு போறான். இதெல்லாம் யார் பண்றாங்கன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு கிளைமேக்ஸ்ல அந்த கில்லரை கண்டுபிடிக்கும் போது இவருக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருக்கு. இதுதாங்க இந்த படத்தோடைய ஒன்லைன். சரி வாங்க, இப்ப நம்ம இந்த படத்தோடைய முழு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மணி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கு, கமெண்ட், ஷேர். லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷனில் ஹைப் பண்ணுற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காமல் ஹைப்பையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்தோடைய முழு கதைக்குள்ளே போவோம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே ஒரு போலீஸ் ஆஃபீஸர், இவருடைய பேர் ஸ்டாலின், இவர் ஒரு நபரை என்கவுண்டரில் போட்டு தள்ளுறாரு. இவர் பண்ணியிருக்கக்கூடிய இந்த என்கவுண்டருக்காக மனித உரிமை மீறலேருந்து விசாரணை கமிஷன்லாம் வச்சிருக்காங்க. வெளியிடக்கூடிய மக்கள் எல்லாம் கொந்தளிக்கிறாங்க. எப்படி நீங்க சட்டத்தை கையில் எடுக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஒரு பக்கம் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி விசாரணை கமிஷன்ல இருக்கவங்களும் நீங்க எப்படி ஷூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி எழுப்பிட்டு இருக்க அந்த இடத்துல என்ன பதில் சொல்லாம முழிச்சிட்டு இருக்காருல படத்தோட ஹீரோவான நம்ம ஸ்டாலின். இவர் அப்படியே இப்போ ஒரு பிளாஷ்பேக் உள்ள போறாரு. அந்த பிளாஷ்பேக்குள்ள இவரும் இவருடைய டீமும் ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு அல்தாஃப்ன்ற ஒரு பையனுடைய டீடைல்ஸ் வேணும், அவன் 2018 பேட்ச், அவன் கூட யார் யாரெல்லாம் படிச்சாங்க அப்படின்ற மாதிரி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் ஏன் இந்த டீடைல்ஸை கலெக்ட் பண்றாரு, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்னன்னு சொல்லிட்டு அந்த பிளாஷ்பேக்குள்ள போறாங்க. அந்த பிளாஷ்பேக்ல ஒரு ரெஸ்டோ பார் கீழே இருந்த கார் பார்க்கிங் ஏரியால ஜான் என்ற நபர் மர்மமான முறையில கொல்லப்பட்டிருக்காரு. இந்த கொலை கேஸை போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. கொல்லப்பட்டிருக்க ஜான் பக்கத்திலே ஒரு லேடியும் மயங்கி கிடக்குறாங்க. அண்ட் இப்போ ஜானோட கொலை கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு சின்ன சின்ன எவிடன்ஸ் கிடைக்குது. அதெல்லாம் போலீஸ்காரங்க கலெக்ட் பண்ணிட்டே இருக்கும்போது அதே ஸ்பாட்ல பிரதான்ற ஒரு ரிப்போர்ட்டர் லேடி இந்த மர்மமான கொலையை பத்தி ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நியூஸ் எல்லா பக்கமும் டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. போலீஸ்காரங்க இப்போ யார் இந்த ஜானை கொலை பண்ணிருப்பா, ஜான் கொல்லப்பட்டிருந்த இடத்துல ஒரு லேடி மயங்கி கிடந்தாங்கல்ல, அவங்களுக்கு தலையில அடிபட்டு உட்காந்துருக்காங்க. அவங்கள போலீஸ்காரங்க போயிட்டு விசாரிக்கும் போது எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, நான் கார் எடுக்கலான்னு கீழே வரும்போது மர்ம நபர் ஃபுல்லா பிளாக் கலர் ட்ரெஸ் கவர் பண்ணப்பட்டு முகத்தை மறைச்ச நிலையில அந்த ஜான்ன்றவரை கொடூரமா கொலை பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து நான் பயந்து ஓடினேன். ஒரு இடத்துல அப்படியே இடிச்சுட்டு மயங்கி விழுந்துட்டேன். யார் இந்த கொலையை பண்ணாலாம் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் அங்க மயங்கி விழுந்து கிடந்த அந்த பொண்ணு சொல்ல, என்னடா அந்த கேஸ் ஒரு மாதிரி டெட் அண்டா இருக்குன்ற மாதிரி டிபார்ட்மெண்டே ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல ஒரு பையன் வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவனை அந்த ஸ்டேஷனுக்கு அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வராங்க. இந்த பையன் வேற யாரும் இல்லைங்க, படத்துடைய ஹீரோவான நம்ம ஸ்டாலினுடைய தம்பி. ஆனா இவனுக்கு நம்ம ஹீரோ அண்ணனாலே சுத்தமா பிடிக்காது. அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம ஹீரோவுடைய ஸ்டெப் மதரோடைய பையன் தான் இந்த தம்பி. இப்படி அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒரு சின்னதா வருசால் மாதிரி போயிட்டு இருக்க ஆரம்பத்துல பார்த்தா அந்த ஜானுடைய கொலை கேஸை நம்ம ஹீரோ கையில வந்து ஒப்படைக்கிறாங்க. நீங்க தான் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கூப்பிட்டு ஹீரோ கையில கொடுக்க கொலை நடந்த அந்த ஸ்பாட்டுக்கு நம்ம ஹீரோ போய் பார்க்கறாரு. நம்ம ஹீரோக்குள்ள ஒரு ஸ்பெஷலான இன்வெஸ்டிகேஷன் திறமை இருக்கு. அது என்னன்னா, கொலை நடக்கிற ஸ்பாட்டுக்கு போனதும் அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடயங்களை வச்சு அதுக்கு பின்னாடி எப்படிப்பட்ட அந்த கிரைம் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இவரா அப்படியே விஷுவலைஸ் பண்ணி பார்க்கறாரு. அப்படி விஷுவலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் மயங்கி கிடந்தாங்கல்ல ஒரு லேடி, அந்த லேடி ஆக்சுவலா ஜான்ன்றவங்க கூட ஒன்னா தான் ரெஸ்டோ பார்ல இருந்து கீழே வந்திருப்பாங்க. ரெண்டு பேரும் கார்ல ஒன்னா ஜாலியா தான் இருந்திருப்பாங்க. அந்த டைம்ல தான் அந்த பிளாக் ட்ரெஸ் போட்ட மர்ம நபர் வந்து ஜானை மட்டும் தரன்னு இழுத்துட்டு போயிட்டு கொடூரமா கொலை பண்ணிருக்கணும். இதை பார்த்த கூட இருந்த அந்த லேடி பயந்து போய் தப்பிச்சு அங்க வந்து ஓடி போகும்போது தான் தலையில் அடிப்பட்டு மயங்கி விழுந்திருக்கணும். இப்படிதான் நடந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த லேடி கிட்ட போய் விசாரிக்க, ஆமா நீங்க சொல்றது உண்மைதான், ஆனா கில்லருடைய முகத்தை நான் பார்க்கல அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோ இறந்து போன ஜானுடைய வீட்டுல போய் விசாரிக்கிறாரு. அப்படி விசாரிக்கும் போது தான் ஜான் வீட்டுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. அந்த லெட்டர் பிரிச்சு படிச்சா அடுத்ததா இந்த கில்லர் யாரை கொலை பண்ண போறான்னு சொல்லிட்டு போட்டோல எழுதி அந்த லெட்டர்ல வச்சிருக்கான். கில்லர் டார்கெட் பண்ணிருக்க அந்த இன்னொரு நபர் அதே ஊரை சேர்ந்த கிரண். அந்த கிரணுடைய உயிரையாச்சு காப்பாத்துமே சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிரணுடைய ஏரியாக்கு போனா அங்க ஆல்ரெடி கிரணை கில்லர் கொன்னு ஒரு மரத்துல தொங்க விட்டுருக்காரு. அப்படியே அந்த கிரண் கொல்லப்பட்டு மரத்துல தொங்க விட்டுருக்கா அதே ஸ்பாட்ல ஒரு வாட்டர் பாட்டில் கிடைக்குது. வாட்டர் பாட்டில் இருக்கக்கூடிய தண்ணி ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. எப்படி இந்த கிரண் கொல்லப்பட்டிருக்கிற இடத்துல ஒரு வாட்டர் பாட்டில் கிடைச்சிச்சோ அதே மாதிரி முதல் கொலை நடந்த ஜான் கொல்லப்பட்டு கிடக்கும் போது கூட அவன் கையில ஒரு சிலுவை செயின் கிடைச்சிருக்கும். இது எல்லாமே கில்லர் விட்டு போற சின்ன சின்ன க்ளூஸ். இப்போ கொல்லப்பட்டிருக்க கிரண் அந்த ஸ்பாட்ல கிடைச்ச அந்த வாட்டர் பாட்டில், அதுல இருக்கக்கூடிய தண்ணி ஒரு மாதிரி கெமிக்கல் கலந்த மாதிரி இருக்கா. அத ஃபாரன்சிக் டீம் கையில கொடுத்து இந்த கெமிக்கல் தண்ணி எங்க இருந்து வருது கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி அந்த வாட்டர் பாட்டில கொடுத்து அமைச்சிட்டு கில்லர் அடுத்ததா யாரை கொலை பண்ண போறா அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக கிரணுடைய வீட்டுக்கு போறாங்க. அப்படி
கிரணுடைய வீட்டுக்கு போய் செக் பண்ணும்போது தான் கிரண் வீடு முழுக்க ஒரு மாதிரி ட்ரக்ஸா இருக்கு, பையன் ஒரு மாதிரி தப்பான பையன் போல. அண்ட் அவனுடைய வீட்லயும் ஹீரோக்கு ஒரு லெட்டர் கிடைக்குது. அந்த லெட்டரை பிரிச்சு படிச்சாலும் சேம். அடுத்ததா கில்லர் யார் கொலை பண்ண போறான்னு சொல்லிட்டு ஒரு போட்டோல எழுதி வச்சு போயிருக்கான். அடுத்ததா கில்லர் டார்கெட் பண்ணிருக்க பையன் அந்த ஊர் எம்எல்ஏ உடைய பையன். எம்எல்ஏ பையனுக்கு எதுவும் ஆகிறதுக்கு முன்னாடி அவனை சேஃப் கார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய டீம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. இது அத்தனையுமே நியூஸ் கவரேஜ் பண்ணிட்டு இருக்க ரிப்போர்ட்டரான ஸ்ரதா அவங்களுடைய ரூம்ல தன்னுடைய ரூம்மேட் கிட்ட இந்த கேஸை பத்தி பேசிக்கிட்டு நான் இந்த சீரியல் கில்லிங் கேஸை பத்தி முழுசா ரிப்போர்ட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஸ்ரதா சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இவங்களுடைய ட்ராக் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. இந்த பக்கம் அடுத்ததா கில்லர் டார்கெட் பண்ணிருக்கிறது எம்எல்ஏ உடைய பையன்ல. அவனை சேஃப் கார்ட் பண்றதுக்காக அவனுடைய ஏரியாவுக்கு போறாங்க. அங்க அவன் வீட்டுல அவன் ஆள் இல்ல, அவனுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கதா சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோடைய டீமும் அந்த எம்எல்ஏ உடைய ஃப்ரெண்டு வீட்டை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் போலீஸ் வந்துட்டு இருக்காங்க தெரிஞ்சதும் எம்எல்ஏ உடைய பையனை நினைச்சிட்டானா நம்மள ட்ரக் கேஸ்ல பிடிக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு தான் அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு பதுங்க வந்திருப்பான். அங்க ஃப்ரெண்ட்ஸ் ரூம்ல இருக்கவங்க எல்லாருமே அவனுங்களும் ட்ரக் அடிக்கிட்டு போல அவனும் யூஸ் பண்ணிட்டு இருந்த போதை பொருள் அது எல்லாமே இந்த எம்எல்ஏ பையன்களை கொடுத்து எங்கேயாச்சும் கொண்டு போயிட்டு சேஃபா வச்சுட்டு இதை நம்ம கையில இருக்குன்னு தெரிஞ்சா போலீஸ் நம்மள சும்மா விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்து அனுப்ப. உடனே இந்த எம்எல்ஏ பையனும் அந்த போதை பொருள்லாம் எடுத்துட்டு பைக் எடுத்துட்டு வேகமா போக இவனை அதே பிளாக் ட்ரெஸ் போட்டு அந்த மர்ம நபர் ஃபாலோ பண்ணிட்டு போறான். ஒரு பக்கம் ஹீரோவுடைய டீம் எம்எல்ஏ உடைய பையனை அந்த கில்லர் கிட்ட இருந்து எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு நைட்டு முழுக்க ரோந்து பணியில இருக்காங்க. ஆனா அந்த எம்எல்ஏ பையனுக்கு போலீஸ்காரங்க ட்ரக்ஸும் கையுமா நம்மள பிடிச்சா அவ்வளவுதான் ஜெயிலுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு போலீஸ் கையில சிக்காம எஸ்கேப் ஆகி கில்லர் கிட்ட மாட்டிக்கிறான். அவ்வளவுதாங்க. கில்லர் அந்த எம்எல்ஏ பையனை கொடூரமா கொலை பண்ணி என்ன பண்றான்னு நமக்கு விஷுவலா காட்டல. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம ஹீரோவுடைய டீமும் எம்எல்ஏ பையன் இந்த மாதிரி எஸ்கேப் ஆகி போனது அது அத்தனையுமே சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பாக்குறாங்க. அதுக்கு பின்னாடி அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போற அந்த மர்ம நபர் அவன் யாரா இருக்கும், அவனுடைய மேனரிசம் அதெல்லாம் அப்படியே பாக்குறாங்க. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவ்வளவு நேரம் இவங்க தேடிட்டு இருக்கா அந்த கில்லர் அவன் ஒரு ஆண் கிடையாது, பெண். எஸ், தொடர்ந்து இந்த சீரியல் கில்லிங் பண்ணிட்டு இருக்க அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்ட மர்ம நபர் அது ஒரு பெண். இப்ப அந்த எம்எல்ஏ பையனுக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஒரு பக்கம் எம்எல்ஏ சைட்ல இருந்து பயங்கர பிரஷர். கில்லர் அந்த எம்எல்ஏ பையனை கொண்டு போயிட்டு என்ன பண்ணாங்க, அப்படியே கொண்டு இருந்தா பாடி எங்க கிடைக்கும் அது எதுவுமே தெரியாம நம்ம ஹீரோ முடிச்சிட்டு இருக்கும்போது தான் ரெண்டாவது கொலையான கிரண் கொல்லப்பட்டு தூக்குல தொங்க விட்டு இருக்கும்போது கீழே ஒரு வாட்டர் பாட்டில் கிடைச்சிச்சுல. அந்த வாட்டர் பாட்டில் இருக்கக்கூடிய தண்ணி ஒரு கெமிக்கல் தண்ணியை ஹீரோடைய டீம் ஃபாரன்சிக் டீம்களை கொடுத்து செக் பண்ண சொல்லிருப்பாங்களே. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது தான் அதே ஏரியால ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி இருக்கு. அந்த ஃபேக்டரியில இருந்து வரக்கூடிய கழிவு நீர் எல்லாமே ஒரு குட்டையில போய் கலக்குதான். அந்த குட்டையில இருந்து எடுத்த தண்ணி தான் அது. அந்த குட்டையை நோக்கி தான் மொத்த டீமும் போறாங்க. அங்க போனதும் அந்த குட்டை முழுக்க சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் எஸ், அந்த குட்டைக்குள்ள தான் எம்எல்ஏ பையனுடைய பாடி கிடைச்சிருக்கு. உடனே அந்த பாடியை வெளியெடுத்ததும் கில்லர் அந்த பாடிக்குள்ள ஏதாவது க்ளூ விட்டு போயிருக்காரான்னு சொல்லிட்டு ஹீரோ செக் பண்ணி பாக்குறாரு. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது தான் எஸ், அவனுடைய பாக்கெட்ல ஒரு டாய் கார் இருக்கு. சோ கில்லர் விட்டு போயிருக்க அடுத்த குழு அந்த டாய் கார். இதையே லீடா வச்சுக்கிட்டு அந்த கில்லர் அடுத்த கொலை பண்றதுக்குள்ள எப்படியாவது இந்த கொலைகளை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பக்கம் பரபரப்பா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் லாஸ்டா செத்து போன எம்எல்ஏ பையன் வீட்டுக்கும் ஒரு லெட்டர் வந்திருக்கு. அந்த லெட்டருக்குள்ளயும் சேம் அடுத்ததான் இந்த கில்லர் யார் கொலை பண்ண போறான்னு சொல்லிட்டு ஒரு போட்டோல எழுதி வச்சுட்டு போவாங்கல அதே மாதிரியான போட்டோ. ஆனா அதுல பேர் மென்ஷன் ஆகல. எல்லா முறையும் பேர் மென்ஷன் ஆகி வரும். ஆனா இந்த முறை பேர் மென்ஷன் ஆகாமலே வந்திருக்கே, யாரை கொலை பண்ண போறான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோடைய அசிஸ்டன்ட் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எம்எல்ஏ பையன் இருக்கக்கூடிய ஏரியால இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் அத்தனையுமே நம்ம ஹீரோ செக் பண்றாரு. அப்படி செக் பண்ணும்போது ஃபுல்லா பிளாக் ட்ரெஸ் போட்ட ஒரு பொண்ணு பைக்ல அந்த வழியா போறத சிசிடிவி ஃபுட்டேஜ்ல கேப்சர் ஆயிடுது. அந்த வண்டி நம்பரை வச்சு யாருன்னு தேடி போனா ராதிகான்ற ஒரு பொண்ணு சிக்கிறாங்க. அந்த பொண்ணை பிடிச்சி விசாரிக்கும் போது தான் ஆமா அந்த எம்எல்ஏ பையனை நான் தான் கொலை பண்ண போனேன். ஆனா நான் அவனை ரீச் பண்றதுக்கு முன்னாடி நான் வண்டியில இருந்து விழுந்துட்டேன். எனக்கு முன்னாடி வேற யாரோ போயிட்டு அவனை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் அவனை கொலை பண்ணல, நான் கொலை பண்ண முயற்சி தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி இந்த ராதிகான்ற லேடி சொல்ல எல்லாம் சரிமா, நீ எதுக்காக கொலை பண்ண முயற்சி பண்ண அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ விசாரிக்க 14 வயசுல எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா. ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த என் தங்கச்சியை இந்த எம்எல்ஏ பையன் உட்பட 4 பேர் சேர்ந்து என் தங்கச்சிக்கு ட்ரக்ஸ் கொடுத்து வண்டியில ஏத்தி அவளை நாசம் பண்ணிட்டு போதையிலே இறக்கி விட்டானுங்க. போதையில தனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாம ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்த என் தங்கச்சி ஸ்பாட்ல ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டா. என் தங்கச்சியோட சாவுக்கு காரணமா இருந்த அந்த எம்எல்ஏ பையனை கொல்றதுக்காக தான் நான் போனேன், ஆனா நான் கொல்லல அப்படின்ற மாதிரி அந்த ராதிகா சொல்ல இப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இப்ப இறந்து போன இந்த எம்எல்ஏ பையன், இதுக்கு முன்னாடி இறந்து போன கிரண், அவனுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இறந்து போன ஜான், இவங்க எல்லாருக்குள்ளயும் ஒரு லிங்க் இருக்கு. எஸ், இவனுங்க எல்லாரும் ஒரு ஹில் ஸ்டேஷன் ஸ்கூல்ல ஒன்னா படிச்சிருக்கானுங்க. அது போக லாஸ்டா இறந்து போன எம்எல்ஏ பையன் கிட்ட இருந்து ஒரு வீடியோ கிடைச்சிருக்கு. அந்த வீடியோ நம்ம ஹீரோ எடுத்து போட்டு பார்க்கும்போது தான் அதுல இவனுங்க எல்லாரும் ஒரு ஹில் ஸ்டேஷன் ஸ்கூல்ல ஒன்னா படிச்சுட்டு இருக்கும்போது துடிக்க ஒரு பொண்ணை முகத்தை கவர் பண்ணி கொடூரமா நாசம் பண்ணிருக்கானுங்க. அப்படி நாசம் பண்ற அந்த வீடியோவும் எடுத்திருக்கானுங்க. அந்த வீடியோவை க்ளூவா வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அடுத்த சீன்லயே அந்த ஹில் ஸ்டேஷனுக்கு போறாரு. அங்க போயிட்டு ஸ்கூல்ல இதை பத்தி விசாரிக்கிறாரு. வீடியோல 4 பசங்களும் சேர்ந்து ஒரு பொண்ணை முகத்தை கவர் பண்ணி கொடூரமா நாசம் பண்ணானுங்களே, அந்த பொண்ணு யாரு, இப்ப எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு தேடிட்டு
அதே ஊர்ல இருக்க அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு போறாங்க. அங்க போனா அந்த பொண்ணுடைய அப்பா மட்டும் தான் இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு இப்போ உங்க பொண்ணு எங்க இருக்காங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோ போய் விசாரிக்க, அந்த கொடூரமான சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் என் பொண்ணால இந்த ஊர்ல இருக்க முடியல, ஊர்க்காரங்க எல்லாம் அவளை ஒரு மாதிரி பாக்குறாங்க, அதனால நானே அவளை வந்து ஊர் விட்டு அனுப்பிட்டேன், எங்கேயோ ஏதோ ஒரு ஊர்ல நல்லபடியா இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணுடைய அப்பா ஒரு மாதிரி எமோஷனா பேசிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்டு இருக்க நம்ம ஹீரோ, உங்க பொண்ணை நாசம் பண்ண பசங்க ஒவ்வொருத்தரா இறந்துட்டு இருக்காங்க, அவனுடைய இறப்புக்கு பின்னாடி உங்க பொண்ணு சஸ்பெக்டா இருப்பாங்களோன்னு சொல்லிட்டு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு, ஸோ உங்க பொண்ணுடைய போட்டோ எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, அந்த பொண்ணுடைய அப்பா வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த பொண்ணுடைய போட்டோ எடுத்துட்டு வந்து காட்டுறாரு. அந்த போட்டோவை திருப்பி பார்க்கும்போது இங்க தாங்க படத்துல ஒரு பெரிய ட்விஸ்ட். படத்துடைய ஆரம்பத்துல இருந்தே ஸ்ரதான்ற ஒரு லேடி ரிப்போர்ட்டர் நடந்த இந்த கொலை கேஸ் எல்லாம் வந்து கவர் பண்ணிட்டு இருப்பாங்களே, அவங்க தாங்க அந்த பொண்ணு. ஒருவேளை இவங்க தான் தன்னை நாசம் பண்ண பசங்களை ஒவ்வொருத்தரா பழி வாங்குறதுக்காக இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு கொலை பண்ணிட்டு இருக்காங்களோன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. கட் பண்ணா அடுத்த சீன்லே ரிப்போர்ட்டர் ஸ்ரதா இருக்கக்கூடிய வீட்டை நோக்கி போறாங்க. போலீஸ் நம்மளை தேடி வந்துகிட்டு இருக்காங்கன்ற விஷயம் ஸ்ரதாக்கு தெரிய வந்ததும் உடனே அந்த பொண்ணு அங்க இருந்து எஸ்கேப் ஆகிறா. அவ எஸ்கேப் பண்ண அடுத்த கணமே போலீஸ் அந்த ஸ்பாட்க்கு வந்து பாக்குறாங்க. அங்க ஸ்ரதா கூட தங்கியிருந்த ஃப்ரெண்டு மட்டும் தான் இருக்காங்க. ஸ்ரதா போலீஸ் வரதுக்கு முன்னாடி ஆல்ரெடி எஸ்கேப்டு. அது போக கொல்லப்பட்டவனுடைய நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் அது எல்லாமே ஸ்ரதா ரூம் முழுக்க இருக்கு. ஸோ ஆரம்பத்துல இருந்தே ஸ்ரதா தான் ஸ்கெட்ச் போட்டு இந்த ஆட்களை கொலை பண்ணிருக்காங்களோன்னு சொல்லிட்டு தனிப்படை அமைச்சு ஸ்ரதாவை தேடிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்ரதாவுடைய அடுத்த டார்கெட் யாரா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீடியோல இருக்க 4 பசங்கள 3 பேர் இறந்துட்டாங்க. மிச்சம் இருக்கிற அந்த ஒரு ஆள், அந்த பையனுடைய பேர் அல்தாஃப். இந்த பேரை தான் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பத்துல நம்ம ஹீரோ அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு 2018 பேட்ச்ல இந்த 4 பசங்கள்ல இந்த பையன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ காமிச்சு அந்த ஸ்கூல்ல விசாரிக்கும் போது அவனுடைய பேர் அல்தாஃப்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. சோ கில்லர் ஆகிய ஷதா அடுத்ததா கொலை பண்ண போறது இந்த வீடியோல இருக்க 4வது நபரான அல்தாஃப். அவனை தான் கண்டிப்பா கில்லர் கொலை பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு கில்லருக்கு முன்னாடியே நம்ம ஹீரோவுடைய டீம் அல்தாஃபை பிடிச்சாங்க. அல்தாஃபை பிடிச்சு அவனை கஸ்டடியில் வச்சுட்டு இருக்கும்போது அல்தாஃபுடைய பேக்ரவுண்ட் மிகப்பெரிய ஆட்கள், பெரிய பெரிய இடத்துல இருந்து ஹீரோக்கு ஃபோன் கால் வருது. அவனை எதுக்காக பிடிச்சி உள்ள வச்சிருக்கீங்க, ஒழுங்கா அவனை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தொடர்ந்து ஹீரோக்கு ஃபோன் வர வேற வழி இல்லாம அல்தாஃபை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோ அல்தாஃப் ரிலீஸ் பண்ணதுக்கு காரணமே அந்த கில்லரை பிடிக்கிறதுக்காக தான். எஸ், கண்டிப்பா ஸ்ரதா அல்தாஃபை கொலை பண்றதுக்காக வருவான்னு சொல்லிட்டு இவங்க ட்ராப் செட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஸ்ரதாவும் அதே பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வந்து அல்தாஃபை கொலை பண்ண வந்தா டப்புன்னு போலீஸ் செட் பண்ணிருக்க ட்ராப்ல வசமா மாட்டிக்கிறா. இப்ப ஸ்ரதாவை பிடிச்சி போலீஸ் கஸ்டடியில் வச்சு விசாரிக்கிறாங்க. சொல்லு, எதுக்காக இந்த கொலைகள் எல்லாம் பண்ணுன்ற மாதிரி கேட்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே, சின்ன வயசுல நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், என்னுடைய சந்தோஷத்தை எல்லாம் சதிச்சனுங்க இவனுங்க தான், இவனுங்க எல்லாரும் சாக வேண்டியவனுங்க தான் அப்படின்ற மாதிரிலாம் இவ சொல்லிக்கிட்டே இருக்க. சரி ஓகே, கில்லரை கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய டீம் பெருமூச்சு உரத்துக்குள்ளவே ஃபாரன்சிக் டீம்ல இருந்து ஒரு ரிப்போர்ட் வருது. ஆக்சுவலா நடந்த 3 கொலையிலையும் கில்லருடைய ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சிருக்கும். இப்ப மாட்டிருக்க ஸ்ரதாவுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டும் கொலை செய்யப்பட்ட இடத்துல கிடைச்ச கில்லருடைய ஃபிங்கர் பிரிண்ட்டும் மேட்சே ஆகல. அப்போ உண்மையான கில்லர் ஸ்ரதா கிடையாது, இதுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்க, அவங்களை காப்பாத்துறதுக்காக தான் ஸ்ரதா வந்து இப்படி சிக்கியிருக்கான்றத ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. அது போக இன்னைக்கு நைட் கில்லரால கொல்லப்பட போறது அல்தாஃப்ன்ற மாதிரி தான் ஹீரோவுடைய டீம் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா கில்லர் அல்தாஃபை தேடியே வரலையே, அப்ப அல்தாஃப் பதில் வேற யாரோ தான் கொல்லப்பட போறா, அது யாரா இருக்குன்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் அந்த வீடியோல ஜான், கிரண், எம்எல்ஏ பையன் அல்தாஃப் இவங்க 4 பேர் தான் கேப்சரா இருப்பானுங்க. கில்லர் ஆல்ரெடி 3 பேரை கொண்டான், மிச்சம் இருக்கிறது அல்தாஃப். ஆனா அவனை இந்த ராத்திரி கொலை பண்ண வரல. அப்ப வேற யாரை கொலை பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் அந்த வீடியோ எடுத்த வீடியோகிராஃபர் அவனும் ஒரு வகையில கல்பிட் தானே, ஸோ அவனை தான் கொலை பண்ண போயிருக்கணும். அவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அல்தாஃபை பிடிச்சி விசாரிக்கும் போது தான் அதே ஏரியால ஒரு கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு ராத்திரி கில்லர் கொலை பண்ண போறது அந்த வீடியோ எடுத்த நபர். அவன் இருக்க ஏரியா கண்டுபிடிச்சு அவனை சேஃப் கார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பி போறாங்க. ஆனா அதுக்குள்ளே கில்லர் பிடியில வீடியோ எடுத்த அந்த கடைக்காரன் மாட்டிக்கிறான். அவ்வளவுதாங்க. சேம் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்ட அந்த மர்ம நபர் வந்து வீடியோ எடுத்த அந்த நபரையும் கொடூரமா கொலை பண்ணிட்டு போயிடறான். போலீஸ் டீம் போறதுக்குள்ளவே 4வது கொலையும் நடந்துடுது. 4வதா கொல்லப்பட்டிருக்க அவன் கிட்ட இருந்து ஒரு கீ செயின் கிடைக்குது. ஆக்சுவலா இவனுங்க எல்லாரும் ஒரு ஹில் ஸ்டேஷன் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தானுங்களே, அந்த ஸ்கூலோடைய கீ தான் அது. இதை தான் கில்லர் 4வது க்ளூவா விட்டு போயிருக்கா. இப்ப ஹீரோக்கு என்னன்னா யார் அந்த கில்லரா இருக்கும் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து யோசிச்சுக்கிட்டே இந்த 4 பேரால பாதிக்கப்பட்ட ஸ்ரதா அந்த போட்டோவை அவரோட அப்பா கிட்ட இருந்து நம்ம ஹீரோ வாங்கிட்டு வந்திருப்பாரு, அந்த போட்டோவை தான் பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே அந்த போட்டோவை பார்த்துட்டே இருக்கும்போது அதுல போட்டோ எடுத்த நபருடைய பிக்சரும் பதிஞ்சிருக்கும். இங்க தாங்க ஒரு ட்விஸ்ட். ஸ்ரதாவுடைய போட்டோ எடுத்த அந்த நபர் வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோவுடைய தம்பி. எஸ், ஹீரோவுடைய தம்பி சில வருஷங்களுக்கு முன்னாடி அந்த ஹில் ஸ்டேஷன் ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருந்திருப்பான். அந்த டைம்ல அவனுடைய அப்பா அவனுக்கு ஒரு கஜினி கேமரா வாங்கி கொடுத்துருப்பாரு. அந்த கேமரா வச்சு தான் அந்த ஏரியால போட்டோ எடுத்துட்டு இருப்பான். அப்படி போட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது சின்ன பொண்ணா இருக்க நம்ம ஸ்ரதா என்னையும் ஒரு போட்டோ எடுத்து கூட அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய தம்பி தான் அந்த போட்டோவே எடுத்து கொடுத்துருப்பான். ஸோ தான் தம்பி இதுல இன்வால்வ் ஆயிருக்கான்ற விஷயம் தெரிய வந்ததும் அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ தான் தம்பியை பிடிச்சி இந்த போட்டோவை நீ தானே எடுத்து கொடுத்த, அந்த ஊர்ல அந்த ஸ்கூல்ல நீ படிச்சுட்டு இருக்கும்போது அங்க நடந்த சம்பவங்கள் பத்தி சொல்லு அப்படின்ற நம்ம ஹீரோ கேட்க, இப்போ ஹீரோவுடைய தம்பி ஒரு பிளாஷ்பேக் உள்ள போறான். அந்த பிளாஷ்பேக்ல அந்த ஹில் ஸ்டேஷன் ஸ்கூல்ல ஹீரோ தம்பி படிச்சுட்டு இருக்கும்போது நிர்மல் என்ற இன்னொரு சின்ன பையனும் படிச்சுட்டு இருப்பான். அவன் ரொம்ப பயந்து சுபாவமான பையன். இப்படி ரொம்ப பயந்து சுபாவமா இருக்கக்கூடிய நிர்மல் என்ற அந்த பையனை இப்போ ஒவ்வொருத்தரா செத்துட்டு இருக்கானுங்களே,
இந்த 4-5 பேரும் சேர்ந்துக்கிட்டு பயங்கரமா புல்லிங் பண்றது, அவனை போட்டு டார்ச்சர் பண்றது, அடிக்கிறது, கேண்டீன்ல சாப்பிட வரும்போது பயங்கரமா புல்லிங் பண்ணி அவனை அடிச்சு துன்புறுத்துறது, இந்த மாதிரி வேலைகளே பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த ஸ்கூல் வார்டன் கூட நிர்மலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணல. அவன் அந்த சின்ன பையன் ரொம்ப நொந்து போயிருக்கான். அப்போதைக்கு நிர்மல் கூட ஆறுதலா இருந்தது நம்ம ஹீரோடைய தம்பி மட்டும்தான். அது போக நிர்மலுக்கு அந்த ஸ்கூல்ல படிக்கவே பிடிக்கல. ஸோ அதனால அவன் தன்னுடைய அம்மா கால் பண்ணி, அம்மா எனக்கு இந்த ஸ்கூல் இந்த ஹாஸ்டல் எதுவுமே பிடிக்கல, தயவு செஞ்சு எனக்கு எது கூட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி கால் பண்ணி கேட்டிருக்கான். ஆனா அந்த எண்ணில் காலில் இருக்க அவங்க அம்மா ரொம்ப அலட்சியமா, பார் நிர்மல் நீ அங்கதான் படிக்கணும், உன்னால இங்க வீட்டுக்கெல்லாம் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு அவங்க நிறைய ஆண்கள் கூட தொடர்புல இருக்கிற மாதிரி எல்லாம் காட்டுறாங்க. இதனால நிர்மல் ரொம்ப மனவேதனைக்குள்ளாகிருக்கான். தன்னை ஸ்கூல்ல தினம் டார்ச்சர் பண்றவங்கள ஒவ்வொருத்தரா கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த நிர்மல் அந்த சின்ன பையன் தான் எழுதி வச்சிருப்பான். அதுதான் அப்பவே நம்ம ஹீரோவுடைய தம்பி அவனுடைய கேமரால போட்டோ எடுத்திருப்பான். இந்த போட்டோக்குள்ள தான் இப்ப கில்லர் ஒவ்வொரு கொலை முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்ததாக யாரை கொலை பண்ண போறோம்னு சொல்லிட்டு குழுவா லெட்டர் மூலியமா கொடுத்துட்டு போறான். இது மட்டும் தான் எனக்கு தெரியும், மற்றபடி வேற எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோடைய தம்பி சொல்ல, இந்த இடத்துல நம்ம ஹீரோ ஒரு வேலை அந்த சின்ன பையனா அந்த நிர்மல் தான் இப்ப வளர்ந்து வந்து இந்த கொலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கானோ அப்படின்ற மாதிரி அந்த நிர்மல் இவங்க ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் போலீஸ் கஸ்டடியில இருந்த அந்த 5 பசங்கள்ல மிச்சம் இருக்கக்கூடிய அல்தாஃப் இருக்கான, அவன் கஸ்டடியில இருந்து தப்பிச்சு அவனுடைய கேர்ள் ஃபிரெண்ட் கூட ரூம்ல ஜாலியா இருக்கான். அப்படி அவன் கேர்ள் ஃபிரெண்ட் கூட ரொமான்ஸ்ல ஈடுபட்டு இருக்கும்போது அப்ப திடீர்னு அந்த ரூமுக்குள்ள கருப்பு ட்ரெஸ் போட்ட அதே கில்லர் உள்ள வராங்க. அப்படி உள்ள வந்ததும் அவ்வளவுதாங்க, இந்த அல்தாஃபுடைய காதலி கண்ணு முன்னாடியே அல்தாஃபை கொடூரமா கொலை பண்றாங்க. இதை பார்த்த பயத்துல அல்தாஃபுடைய காதலி அப்படியே மயங்கி விழுந்துறாங்க. கில்லர் 5வது கொலையும் பண்ணிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆறாங்க. போலீஸ் இப்போ கொலை நடந்த அந்த ஸ்பாட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. வந்து பார்த்தா ஒரு பக்கம் அல்தாஃபுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் மயங்கி கிடக்கிறா, இன்னொரு பக்கம் அல்தாஃப் கொடூரமாக கொல்லப்பட்டு கிடக்கிறான். அவ்வளோதான், அந்த வீடியோவில் இருந்த ரிப்போர்ட்டர் சதா ரேப் கேஸில் ஈடுபட்ட அந்த 5 பேரும் கில்லரால கொல்லப்பட்டாங்க. இதுக்கப்புறமும் இந்த கொலைகள்லாம் கண்டினியூ ஆகாது அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோடைய டீம் யோசிச்சுட்டு இருக்க. ஆனால் அந்த இடத்துல நம்ம ஹீரோ கைக்கு கொல்லப்பட்டு கிடக்கிற அல்தாஃபுடைய பாடியில இருந்து ஒரு க்ளூ கிடைக்குது. அது ஒரு கிளாக். ஸோ கில்லர் இன்னும் கொலை பண்ணுறதா ஸ்டாப் பண்ணல, இன்னொரு கொலையை அவன் பண்ண போறான். அதுக்கு முன்னாடி இந்த கில்லரை கண்டுபிடிச்சாவணும்னு சொல்லிட்டு இப்போ இவங்க கஸ்டடியில் இருக்கக்கூடிய சதா இருக்காங்களே அவங்க கிட்ட வந்து, இந்த கொலையெல்லாம் நிர்மல் தான் பண்ணிட்டு இருக்கான்னு எங்களுக்கு தெரியும், அவன் இப்போ எங்க இருக்கான், அவனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ கஸ்டடியில் இருக்க சதா கிட்ட கேட்க, சதா இப்போ அப்படியே பிளாஷ்பேக் உள்ள போறாங்க. சில வருஷங்களுக்கு முன்னாடி அந்த ஹில் ஸ்டேஷன்ல பொட்டி கடை வச்சு நடத்திட்டு இருக்கவங்க தான் சதாவுடைய அப்பா. அந்த ஊர் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தவன் தான் சின்ன பையனான நிர்மல். அவனுக்கு அந்த ஸ்கூல்ல தான் பெருசா ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடைக்கல. ஆனா இந்த பொட்டி கடையில இருக்க சதா கூட தான் ரொம்ப க்ளோஸா பழகி இருக்கான். அது போக அவங்க கடையில இருக்கக்கூடிய பொண்ணுங்க யூஸ் பண்ணக்கூடிய பொருள் எல்லாம் அவன் எடுத்து மாட்டிப்பான். ஏன்னா அவனுக்குள்ள ஒரு பெண்மை இருந்திருக்கு. இதனாலே அந்த 5 பசங்க இருந்து அந்த பையனை பயங்கரமா புல்லிங் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் நிர்மல் கூடவே இருந்த ஒரே ஃப்ரெண்ட்னா அது ஸ்ரதா மட்டும்தான். ஒரு நாள் ஸ்ரதா கூட நிர்மல் போயிட்டு இருக்கும்போது அதே 5 பசங்க அந்த வழியா வந்திருக்கானுங்க. அவனுங்க பார்த்து நிர்மல் பயப்பட, அவனுங்களை பார்த்து நீ ஏன்டா பயப்படுற அப்படின்ற மாதிரி ஸ்ரதா நிர்மலுக்காக அந்த 5 பசங்க கிட்ட போயிட்டு சண்டை போட்டு, இனி இந்த பையன் பக்கம் வந்தீங்க நான் செவில் பிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி தவடையிலே பல்லார்னு ஒன்று அரைஞ்சிருப்பாங்க. இதுல ட்ரிகரான இந்த 5 பேர் தான் அன்னைக்கு ராத்திரியே யாருக்கும் தெரியாம சாக்கு பையில சதா முகத்தை மூடி அலேக்கா தூக்கிட்டு ஒரு மறைமுகமான இடத்துல கொண்டு போயிட்டு கொடூரமா நாசம் பண்ணிட்டு இருந்திருப்பானுங்க. அதை வீடியோவும் எடுத்துட்டு இருந்திருப்பானுங்க. இது அத்தனையுமே நிர்மல் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்திருக்கான். தனக்காக குரல் கொடுத்த ஒரு பொண்ணை இந்த அளவுக்கு கொடூரமா நாசம் பண்றானுங்களேன்னு சொல்லிட்டு நிர்மல் பயங்கரமா கலங்கிருக்கான். அதுக்கப்புறம் அவன் எங்க போனா, அவனுக்கு என்னாச்சு எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் சதா சொல்ல, இந்த கொலைகள்லாம் பண்ணிட்டு இருக்குது அந்த நிர்மல் பையன் தான். அவன் இப்ப எங்க இருப்பான், எப்படி இருப்பான்னு அவனை பத்தி அவன் ஸ்கூல்ல போய் ஹெட் மாஸ்டர்ஸ் கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்பதான் ஒரு விஷயம் ரிவீல் ஆகுது. இந்த மாதிரி சதாவை நாசம் பண்றத அந்த சின்ன பையனான நிர்மல் பார்த்த உடனே அடுத்த நாளே போலீஸ் கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணிருக்கான். அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்த அப்ப இருந்த போலீஸ்காரர் இதை பத்தி அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் கூப்பிட்டு, இந்த மாதிரி ஒரு பையன் அந்த 5 பசங்க மிருகத்தனமா சதாவை நாசம் பண்றத கண்ணால பார்த்ததா வந்து சொல்லிட்டு இருக்கான். 5 பசங்களுமே பிக் ஷாட்ஸ், என்ன கேஸ் ஃபைல் பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்ப இருந்த அந்த ஹெட் மாஸ்டர், தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணிடாதீங்க, எங்க ஸ்கூல் பேர் மொத்தமா நாசமாயிடும், இது அப்படியே மூடி மறைச்சிருங்க அப்படின்ற மாதிரி ஹெட் மாஸ்டர் அந்த பையன் சொல்றதை எதுவுமே எடுத்துக்காதீங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த விஷயம்லாம் கேள்விப்பட்ட நம்ம ஹீரோ அப்ப இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண அந்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட போயிட்டு, லாஸ்டா உங்க கிட்ட தான் நிர்மல் வந்து சதாக்கு நடந்த கொடுமை பத்தி சொல்லியிருக்கான், அதுக்கப்புறம் அவனுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, சார் அவன் மென்டலி ஸ்டேபிளே கிடையாது, அவன் ஒரு மாதிரி சார், அவன் சொல்றது யாருமே சீரியஸா எடுத்துக்கலன்ற அந்த கோவத்திலே இங்கதான் அந்த கிளாக் மேல இருந்து எகிரி குதிச்சு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல, எது நிர்மல் இறந்துட்டான், அப்ப அவனும் இல்லைன்னா அந்த கில்லர் வேற யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பயங்கரமா யோசிக்க, இந்த பக்கம் லாஸ்டா இறந்து போன அல்தாஃப் அதே ரூம்ல அவன் கூட இருந்த கேர்ள் ஃப்ரெண்ட் மயங்கி விழுந்தால அந்த பொண்ணு இப்ப கண் முழிச்சு பிளாக் ட்ரெஸ் போட்டு உள்ள வந்து அல்தாஃபை கொலை பண்ண அந்த நபர் யாருன்றத அந்த பொண்ணு பார்த்திருக்கா. அவ சொல்ல அந்த நபர் யாரா இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கெட்ச் பண்றாங்க. அப்படி ஸ்கெட்ச் பண்ணி வரக்கூடிய அந்த உருவம் அது ஒரு லேடியோட உருவம். அவங்க வேற யாரும் இல்லைங்க, நிர்மலுடைய அம்மா. அவங்க தான் இவ்வளவு கொலைகளும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எதுக்காக இந்த கொலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பிளாஷ்பேக். அந்த பிளாஷ்பேக்ல நிர்மலுடைய அம்மா இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருந்திருப்பாரு. அவரு ஏகப்பட்ட கடன் வாங்கிட்டு
பையனையும் ஒய்ஃபையும் அம்போன்னு விட்டுட்டு ஊரை விட்டு ஓடி இருப்பாரு. கடன்காரங்கலாம் இப்போ கடனை கேட்டு இந்த அம்மாவை போட்டு டார்ச்சர் பண்ணிருக்காங்க. இப்படி கடன் தொழிலே இருந்தா தான் பையனுடைய வாழ்க்கை சீரழிஞ்சிடும் சொல்லிட்டு தான் பையனை அந்த ஹில் ஸ்டேஷன் ஸ்கூல்ல ஹாஸ்டல் தங்க வச்சு படிக்க வச்சுட்டு தன்னால முடிஞ்ச அளவுக்கு கடன்காரங்களை சமாளிச்சுட்டு இருந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் கடன் கொடுத்தவனுங்க எல்லாம் பணத்துக்காக நிர்மலுடைய அம்மாவை நாசம் பண்ணிருக்கானுங்க. அப்ப இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாத நிர்மல் தன்னுடைய அம்மா தப்பு பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி அப்ப புரிஞ்சுக்கிறான். அது போக அவன் ஹாஸ்டல் இருக்கும்போது தொடர்ந்து இந்த 5 பசங்க டார்ச்சர் பண்றாங்களே, அது தாங்க முடியாம தான் அம்மாவுக்கு கால் பண்ணி அம்மா என்னால இங்க இருக்க முடியல, என்ன உங்க கூடயே கூட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சிருக்காங்க. அப்ப கூட அவங்க கடன்காரங்க வந்து கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணதுனால தான் வேற வழி இல்லாம பையன் கிட்ட கோவமா பேசிட்டு போனை கட் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் போக ஸ்ரதாவுக்கு நடந்த அந்த கொடுமைகளை பத்தி யார்கிட்ட சொன்னாலும் யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் இந்த பையன் ஒரு மென்டலி அன்ஸ்டேபிளான பையன், இவன் சொல்றது எதுவுமே உண்மை கிடையாது, இவன் தன்னை தானே காயப்படுத்திக்கிட்டு அந்த பசங்க மேல பழி போடுறான் அப்படின்ற மாதிரி ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் நிர்மலுடைய அம்மாவை கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் நிர்மலுடைய அம்மா அவனை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்படி வீட்டுக்கு வந்ததும் ஏன்டா இப்படி பண்ற, உன்னால அந்த ஸ்கூல்ல ஒழுங்கா இருக்க முடியாதா அப்படின்னு நம்மலாம் கேட்க, அப்பவும் நிர்மல் தான் அம்மா கிட்ட அம்மா நான் சொல்றது தயவு செஞ்சு கொஞ்சம் நம்புங்க, என்ன அந்த பசங்க எல்லாம் போட்டு டார்ச்சர் பண்றாங்க, இந்த காயெல்லாம் அந்த பசங்க ஏற்படுத்துனதுதான், எனக்காக அந்த ஊர்ல இருந்த ஒரே சொந்தமான என்னுடைய ஸ்ரதாவையும் அவனுக்கு கொடூரமா நாசம் பண்ணிட்டானுங்க, ப்ளீஸ் நீங்களாச்சும் என்ன நம்புங்க அப்படின்ற மாதிரி நிர்மல் கெஞ்சிருப்பான். ஆனா அவங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல்ல இருக்க ஹெட் மாஸ்டர் சொல்றதுதான் உண்மைன்ற மாதிரி நம்பி இருப்பாங்க. அவங்க பையன் ஒரு மென்டலி அன்ஸ்டேபிளான பையன்ற மாதிரி நம்பிருப்பாங்க. தன்னுடைய அம்மாவே தன்னை நம்பலன்ற அந்த கோவத்தில் தான் அன்னைக்கு ராத்திரியே நிர்மல் ஓடி வந்து பில்டிங் மேல இருக்க அந்த கிளாக்ல இருந்து எகிரி குதிச்சு தற்கொலை பண்ணி இறந்திருப்பான். தான் பையனுடைய இறப்புக்கு பின்னாடி இந்த கொடுமைகள் எல்லாம் இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்ட நிர்மலுடைய அம்மா இப்போ பழி வாங்குற விதமா இந்த 5 பேரையும் கொலை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ நிர்மலுடைய அம்மா வீட்டை போய் சோதனை பண்றாரு. அப்படி சோதனை பண்ணும்போது தான் அடுத்ததான் அவங்க கொலை பண்ண போறது தான் பையனுக்கு நடந்த அந்த கொடுமைகள்லாம் அந்த ஸ்கூல்ல இருக்க வார்டனுக்கு தெரிஞ்சும் இதை பத்தி வெளியிலே அவர் சொல்லல. ஸோ அதுக்காக அவரை தான் கொலை பண்ண போறாங்களோ சொல்லிட்டு அந்த வார்டனை சேஃப் கார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தேடி போறாரு. ஆனா ஆல்ரெடி நிர்மலுடைய அம்மா அந்த ஸ்கூல் வார்டனை கடத்திக்கிட்டு எந்த கிளாக் டவர்ல இருந்து அவங்க பையன் குதிச்சு தற்கொலை பண்ணானோ அதே டவருக்கு தான் அந்த வார்டனை கொல்றதுக்காக தூக்கிட்டு போயிருக்காங்க. இந்த கிளாக்கை மென்ஷன் பண்ற விதமா தான் கடைசி சாவான அல்தாஃப் கிட்ட ஒரு கிளாக்கை க்ளூவா விட்டு போயிருப்பாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ அந்த கிளாக் டவருக்கு போறாரு. அங்க போனா கில்லர் ஆகிய நிர்மலுடைய அம்மா பிடியில அந்த வார்டன் நல்லா வசமா மாட்டிக்கிட்டு இருக்காரு. கண்ணும் கைமா போன நம்ம ஹீரோ வேணா அவரை விட்டுருங்க, போதும் உங்க கொலைகளை நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா நிர்மல் அம்மா கேட்கற மாதிரி இல்ல, என்னை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது, இந்த கொலை நடந்தே தீரும் அப்படின்ற மாதிரி அவங்க ஹீரோவை பார்த்து சொல்லிக்கிட்டே வார்டனை கொல்ல போகும்போது டப்புன்னு நம்ம ஹீரோ நிர்மலுடைய அம்மாவை ஷூட் பண்றாரு. அப்படி ஷூட் பண்ண அடுத்த நிமிஷமே நிர்மல் அம்மா அப்படியே அந்த கிளாக் டவர்ல இருந்து கீழே விழுந்து எப்படி அவங்க பையன் இறந்து போனாரோ அதே பாணியில அவங்களும் அங்க கீழே விழுந்து இறந்து போறாங்க. இந்த என்கவுண்டருக்கு தான் நம்ம ஹீரோ மேல படத்துடைய ஆரம்பத்துல ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல இருந்து கேஸ் போட்டிருப்பாங்க. இப்போ அந்த விசாரணையில் தான் நம்ம ஹீரோ இருக்காரு. அந்த விசாரணையில கேட்கிற கேள்விகள்லாம் நம்ம ஹீரோ வைக்கக்கூடிய ஒரே பதில், குற்றவாளிக்கு போய் சேர வேண்டிய உரிய தண்டனை தான் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வராரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோவால காப்பாற்றப்பட்ட ஸ்கூல் வார்டன் இருக்கார்ல, அவர் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றாரு. அது என்னன்னா, சின்ன பையன் நிர்மல் அவனுக்கு நடந்த அந்த கொடுமைகள் அது எல்லாமே கண்ணால பார்த்தோம், அவன் பக்கம் நின்று எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணாம சுயநலமா இருந்ததுனாலே அவர் லைஃப்ல ஏகப்பட்ட இழப்புகளை சந்திச்சிருப்பாரு. சின்ன வயசுலயே அவருடைய பையன் இறந்திருப்பான், ஒய்ஃபும் விட்டு போயிட்டு இருப்பாங்க. இதனால மனசு உடஞ்சு போன அந்த ஸ்கூல் வார்டன் நிர்மலுடைய அம்மா கிட்ட போயிட்டு, உங்க பையனுக்கு நடந்த அந்த கொடுமைகள் எல்லாத்தையும் நான் கண் கூட பார்த்துருக்கேன், அப்படி பார்த்தும் நான் அவனுக்கு எந்த ஒரு உதவியும் பண்ணல, அதனால தான் என் வாழ்க்கை இந்த அளவுக்கு சீரழிஞ்சிருக்கு, உங்க பையன் ரொம்ப ரொம்ப நல்லவமா, அவன் சொன்னது எல்லாமே உண்மைதான், உங்க பையனுடைய இறப்புக்கு முக்கிய காரணமே அந்த 5 பசங்க, அந்த கொடூரமான பசங்க உங்க பையனை தினம் சித்திரவதை பண்ணானுங்க, இன்ஃபேக்ட் சதான்ற அந்த பொண்ணையும் அந்த 5 பசங்க தான் நாசம் பண்ணானுங்க. இப்படி இது எல்லாத்தையுமே ஸ்கூல் வார்டன் நிர்மலுடைய அம்மா கிட்ட சொல்லியிருப்பாங்க. கடைசி வரைக்கும் அந்த பையனை நம்மளால புரிஞ்சுக்கவே முடியலேன்ட்டு எமோஷன்ல தான் அவங்க பையன் யார் யாரெல்லாம் சாகணும்னு சொல்லிட்டு எழுதி வச்சாரோ அவங்கள ஒவ்வொருத்தரா நிர்மலுடைய அம்மா தான் வந்து கொண்டிருக்காங்க. இதுல இன்வால்வ் ஆன 5 பேரை கொன்னதுக்கு அப்புறம் 6ஆவதா ஸ்கூல் வார்டன் எதுக்காக கொலை பண்ணோம்? இந்த ட்விஸ்ட படத்தோட ஹீரோவான நம்ம ஸ்டாலின் நமக்கு மட்டும் தான் ரிவீல் பண்றாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ நிர்மல் அம்மாவோட வீட்டை சோதனை பண்ணும்போது தான் ஹீரோக்கு ஒரு விஷயம் புரிய வந்திருக்கு. அது என்னன்னா, கடைசியா இவங்க பையன் நிர்மல் அந்த 5 பேர் சாகணுன்ற மாதிரி எழுதி வச்சுட்டு கடைசி வரைக்கும் தன்னை புரிஞ்சிக்காத தன்னுடைய அம்மாவும் சாகணுன்ற மாதிரி எழுதி வச்சிருப்பான். பையனுடைய ஆசையை நிறைவேற்றணுன்றதுக்காக தான் கடைசியா தானும் சாகணுன்றதுக்காக நிர்மலுடைய அம்மா கடைசியா அல்தாஃபை கொலை பண்ணும்போது தன்னுடைய ஃபேஸை ரிவீல் பண்ணிட்டு வேணும்னே நம்ம ஹீரோ கிட்ட அந்த கிளாக் டவர்ல வாண்டடா மாற்ற மாதிரி மாட்டி ஹீரோ கையால சுடப்பட்டு அந்த கிளாக் டவர்ல இருந்து விழுந்து இறந்துருப்பாங்க. அப்படி அவங்க விழும்போது மேல இருந்து இறந்து போன அவங்க பையன் அம்மான்னு கத்தி கூப்பிடுற மாதிரி இறக்குற தருணத்துல அவங்க பார்த்துருப்பாங்க. கடைசியா நிர்மலுடைய அம்மாவும் இறந்து அவங்க பையன்கிட்டே போய் சேர்ற மாதிரி படத்தை முடிச்சிருப்பாங்க. ஏன்னா மக்களே, இந்த படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஒரு கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களெல்லாம் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர். லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷன்ல ஹைப் பண்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பிங் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காம ஹைப்பிங் கிளிக் பண்ணிக்கங்க. சரி மக்களே, இதே மாதிரி ஒரு சூப்பரான தரமான படத்தோட நான் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். பாய் பாய்.